சனியும். நீ தாயாரின் இடத்திலா? தாயார் உன்னையும் பத்ராவையும் எண்ணி வருத்தமாக இருந்தார். அவர் படுத்திருக்கிறேன் என்று கூறினேன். அப்படி என்றால் இப்பொழுது தாயார் வனத்தில் தான் உள்ளார். பத்ரா தாயாருடன் தான் இருக்கிறாள். என்னவாயிற்று? நீயும் அந்த ஆழகால விஷத்தின் தன்மையை உணர்ந்து விட்டாயா சனி? தீய கர்மத்திற்கும் பலனுண்டு. ஒரு சந்தானம் அல்லது சகோதரி தங்களை மதிக்கும் பொழுது ஒன்று நிச்சயம், பத்ராவை தாங்கள் ஏற்க மறுத்து நீங்கள் உங்களையே அவமதித்து விட்டீர்கள் சூரியதே. தங்களுக்கு தமையன் மீது நம்பிக்கை இல்லையா? இங்கு அனைத்தும் நலமா என்று நான் பார்த்துவிட்டு வருகிறேன். நான் உன்னை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அனைத்தும் நலம்தானே? ஆம் தாயே. தாயே, பத்ரா எப்படி? உன்னிடம் நான் எதை மறைப்பேன்? நீ என்னுடைய மகள் அல்லவா? எங்க இருக்கிறாள்? என்ன, பத்ரா உன்னிடம் தானே இருக்கிறாள்? மகளே, சனி இங்கு வர வேண்டும். அவன் வந்து விட்டால் பிறகு நான் அவனிடம் என் ஆலகாலம் உன்னுடைய தாயின் உயிரை பறிக்கவில்லையோ, அந்த ஆலகாலத்தின் சக்தி உன்னையும் அந்த. அப்படி என்றால் பத்ரா ஆபத்தில் இருக்கிறாளா சனி? நீ பத்ராவை காப்பா என்றுதானே எனக்கு வாக்களித்தாய். பிறகு பத்ரா எப்படி சந்தியாவிடம் துறந்து விடுவேன். ஆனால் என்னுடைய தங்கைக்கு எதுவும் நேர விடமாட்டேன். இது கர்ம பலனை அளிக்கும் சனியின் வாக்குறுதியாகும் தாயே. ஆனால் இத்தனை பெரிய பிரபஞ்சத்தில் நம் பத்ராவை எங்கு சென்று தேடுவோம்? சனி தாக்கியதுதான்